ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த 2 டயர் 2 கேஜியில் சாக்கோ ட்ரஃபிள் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதோட ரெசிபீஸ் வந்து நான் அப்லோட் பண்ணலை. ஆனால் நம்ம எப்போதும் போலவே நம்ம பேஸ் ரெடி பண்ணுற மாதிரி தான் நான் இதில் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் ரொம்பவும் வித்தியாசம் எதுவும் நான் பண்ணலை. கீழே உள்ள பாட்டம் வந்து 9 இன்ச்சு டின், டாப் லேயர் வந்து 6 இன்ச்சு டால் டின் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீமோட நம்ம வந்து டார்க் கனாஷ் வந்து யூஸ் பண்ணி மூஸ் ஃப்ராஸ்டிங் தான் நம்ம பண்ணி எடுத்திருக்கேன். இந்த க்ரீம் தான் கேக்கோட பேஸு, அதுக்கப்புறம் டாப் லேயர் எல்லாத்துக்குமே நான் இந்த க்ரீம் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டார்க் கனாஷ் வந்து நான் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே கூல் டவுன் பண்ண விட்டுட்டேன். அப்புறம் நம்ம ரெடி பண்ண கேக்கை வந்து 3 ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சுகர் சிரப்பு, அதுக்கப்புறம் க்ரீம் இந்த மாதிரி போட்டு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி க்ரம் கோட்லாம் போட்டு செட் பண்ணலை. டேரெக்டாகவே நான் வந்து க்ரீம் வச்சு நீட்டாகவே நான் வந்து ஐசிங் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இது மேலேவே நான் வந்து டாப் லேயரையும் அப்படியே செட் பண்ணிட்டேன். இது மேலே எந்த ஒரு போர்டோ எதுவுமே நான் வைக்கவே இல்லை. நான் டேரெக்டாக இது மேலேயே வச்சு நான் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் இது வந்து எனக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ அதனால் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒரு வேளை இது மேலேயே நீங்கள் திரும்பவும் அந்த கேக் வச்சு ஐசிங் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் தனியாக ஒரு போர்டில் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து அதுலேருந்து எடுத்து மேலே வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது. ஸோ அதனால் நான் இது மேலேயே கரெக்டாக ப்ராப்பராக நம்ம வந்து ஸ்லோவாகவே நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா கீழே உள்ள கேக் வந்து கொஞ்சம் அந்த க்ரீம்லாம் நம்மளோட இதில் ஒட்டிட்டு வரும். கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி இருக்கும். ஆனாலும் நான் அந்த வந்து மேனேஜ் பண்ணி எப்படியோ நான் வந்து முடிச்சிட்டேன். ஃபைனலாக நம்ம வந்து மேலே வந்து டார்க் கனாஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரே ஒரு டிப் என்னென்னா, எப்போதுமே டார்க் கனாஷ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது க்ரீமோடே ஒட்டிட்டு நம்மளுக்கு வந்துடும். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சுடுதண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. நல்லா ஹாட் வாட்டராக இருக்கணும். அதில் வந்துட்டு உங்களோட பேலட் நைஃபை வந்து டிப் பண்ணி நல்லா துணியில் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீட்டாக ஸ்மூத்தாக சூப்பராகவே நம்மளுக்கு கிடச்சிரும். க்ரீம்லாம் ஒட்டாது. அதுக்கப்புறம் நடுவில் வந்து நான் நல்லா கேக் வந்து நவராமல் இருக்கிறதுக்கு நல்லா ஸ்க்ரூவர் வச்சு டைட் பண்ணி கேக்கை வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கஸ்டமர் கேட்ட லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைட்லலாம் வந்து ஒயிட் சாக்லேட்டு, டார்க் சாக்லேட்டை வந்து துருவி சேர்த்துருக்கேன். கீழே பாட்டம் லேயரில் வந்து பிங்க் கலரை லைட்டாக வந்து இந்த பேலட் நைஃப்லேயே ஒரு ட்ராப் வச்சு சும்மா நான் வந்து அதை டிசைனுக்காக அதை கொடுத்துருக்கேன், ஒரு கோட்டிங் மாதிரி. அவ்வளோதான். இப்போ நம்மளோட கேக் ஃபுல்லாகவே நீட்டாக ஐசிங் பண்ணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கேக்கோட வெயிட் வந்து 2 kgக்கு கூடவே தான் இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.